இந்த அமாவாசை கும்பிடும்போது நமக்கு ரொம்ப செல்வ செழிப்பு கொடுப்பாரு. யாரும் முன்னோர்கள் யாரையெல்லாம் மறந்துருக்கிறோமோ அவங்களெல்லாம் நினைவூட்டும் வகையாக தான் மகாலய பட்ச அமாவாசை கொண்டாடுறோம். நம்ம புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு அந்த 3 லிட்டர் பன்னீர் வாங்கி சிவன் கோயிலில் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க அந்த குடும்பத்துக்கே. இந்த அமாவாசைக்கு முன்னாடி 15 நாள் வெஜ்ஜா இருந்தால் இன்னும் நல்ல ஸ்பெஷல், ரொம்ப நல்லது. முன்னோர்கள் நம்மளே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்போ புரட்டாசி மாசம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே ஏழுமலையானதா வழிபடுவாங்க. அந்த மாசமே அதுக்காக விரதம் எடுப்பாங்க. நீங்க புதிதா சிவ வழிபாடு பத்தி சொல்றீங்க, எதுலாம் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா காய்களையும் வச்சு படைச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதை எடுத்து காக்காய்க்கு வைக்கிறது தான் இந்த அமாவாசை ஸ்பெஷல். புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு நீங்க சிவன் கோயில் போகலான்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சிவன் கோயில் போயிட்டு எப்படிலாம் வழிபாடு நடத்தலாம்? சிவன் கோயிலுக்கு போனால் சிவனை எப்படி கும்பிடுங்கிற ஒரு வரைமுறையே இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்மோடு இருக்க கெஸ்ட் யாருன்னா ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ மகாகுரு பத்ம மகாலிங்கம் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குமா, சந்தோஷமா இருக்கேன். செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை வரப்போகுது. அதோட சிறப்பம்சங்கள் என்ன? நிறைய பேருக்கு மகாலய அமாவாசைன்னு என்னன்னே தெரியல, அதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா, அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு தெரியல, உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியல. நிறைய என்னையும் பேர் உட்பட என்னையும் உட்பட நிறைய பேர் அதை வணங்காமையும் இருக்காங்க, முன்னோர்களை வணங்காமையும் இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி அமாவாசை வருது, மகாலய அமாவாசை வருது. கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க நம்மளே அம்மா அப்பா, சரிங்களா? அவங்களுக்கு நன்மை செய்யும் விதமாக, இது நன்றி செய்யும் விதமாக அப்படின்னு வச்சுக்கலாம். நன்மை செய்யும் விதமாக இதை கும்பிடும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, இந்த அமாவாசையை கும்பிடும்போது நமக்கு ரொம்ப செல்வ செழிப்பு கொடுப்பாரு. யாரும் முன்னோர்கள் அப்படின்னா யாரெல்லாம் மறந்துருக்கீங்களோ, அதாவது நம்ம வர்க்கத்துல ஒரு மாமா இறந்திருக்கலாம், ஒரு அத்தை இறந்திருக்கலாம், ஒரு சித்தி இறந்திருக்கலாம், நம்ம உறவினர் யார் வேணா, அதை மறந்தவங்களுக்கு மகாலய பட்சம். யாரையெல்லாம் மறந்துருக்கிறோமோ அவங்களெல்லாம் நினைவூட்டும் வகையாக தான் மகாலய பட்ச அமாவாசை கொண்டாடுறோம் நம்ம. அந்த மாதிரி தான் இந்த அமாவாசை கொண்டாடணும். இது எப்படின்னா 21ஆம் தேதி காலையில் சூரிய உதயத்துக்கு பின்பு தான் கொண்டாடணும். 6 மணிக்கு மேலே தான் எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் பண்ணணும், சரிங்களா? பண்ணிட்டு ஒரு ஆறு இருக்கிற இடத்துல கூட போய் தர்ப்பணம் பண்ணலாம், ஒரு ஐயர்களை வச்சு தர்ப்பணம் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு ஒரு சந்தி அப்படின்னா எல்லா காய்களையும் வச்சு படைச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதை எடுத்து காக்காய்க்கு வைக்கிறது தான் இந்த அமாவாசை ஸ்பெஷல். காக்காய்க்கு வச்சு காக்காய் சாப்பாடு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு நம்மளும் சாப்பிட்டோம்னா இது மகாலய பட்சம் பூர்த்தி ஆகுது. இந்த மகாலய பட்சம் எப்படியெல்லாம் கும்பிடலாம் அப்படின்னா, வருஷத்துல 3 தடவை கும்பிடுவாங்க. ஆடியில கும்பிடுவாங்க, தையில கும்பிடுவாங்க, புரட்டாசியில கும்பிடுவாங்க. புரட்டாசி ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி அமாவாசைன்னா அதுக்கு முன்னாடி 15 நாள்ல இருந்து கும்பிட ஆரம்பிப்பாங்க. 15 நாள் 1ஆம் நாள் இருந்து பிராமின் வீட்ல எல்லாம் பாருங்க, 1ஆம் நாள் இருந்து, அதாவது இந்த 15 திதியையும் கொண்டாடி கரெக்டா அமாவாசை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதுல மெயினா என்ன பண்ணிருக்கணும் தெரியுங்களா? இந்த அமாவாசைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியும் 5 நாளைக்கு முன்னாடியும் எறும்பு கூடு இருக்குமல்ல, அந்த எறும்பு கூடுகளுக்கு போய் கரும்பு சர்க்கரையும் பச்சரிசி மாவும் அந்த கூடுகளுக்கு போடும்போது அது அந்த எறும்பு அதை எடுத்து சாப்பிடும்போது நம்ம 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு சமம். அது அமாவாசைக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்போ அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும்? அன்னதானம் பண்ணணும். எப்படி யாருக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும்? இந்த ரொம்ப ஏழைப்பட்டவங்க இருப்பாங்க, யாராவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க, வறுமையில் வாடுறவங்க, இவங்களையெல்லாம் கூப்பிட்டு, அதில் ரொம்ப ரொம்ப முதியோர்களை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணால் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி கொண்டாடி வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ நீங்க கோயில் குளத்துக்கு போகணும்னு சொன்னீங்க. கோயிலுக்கு போய்க்கலாம், இல்லை குளத்துக்கு போக முடியாது, எங்கேயும் பக்கத்தில் நீர் இதில் போக முடியல அப்படின்னா உணவு சமைச்சிட்டு அது காக்கைக்கு மட்டும் வச்சுட்டா போதுமா? வைக்கலாம். காக்காய்க்கு வச்சுட்டு சமைச்ச உணவு கண்டிப்பாக வீட்டில் எப்படி இருந்தாலும் சமைப்பீங்க. அது இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, 21ஆம் தேதி என்ன பண்ணுறீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு காலையில் ஒன்றும் சாப்பிடாம சமைச்சிட்டு அந்த சமைச்ச உணவை வச்சு ஒரு தலவாழையில போட்டு படையல் போடணும். வீட்டில் போட்டு அந்த படையலை சாமிக்கு படைச்சிட்டு அந்த படைச்ச படையலை எடுத்துக்கொண்டு காக்காய்க்கு வச்சுட்டு இவங்க சாப்பிட்லாம். அப்போ காலையில் எங்கேயுமே போக முடியல, வீட்டுக்கிட்டையாவது எள்ளும் தண்ணி நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம். அந்த தண்ணி எள்ளு கையில் வச்சு தண்ணி ஊற்றி இப்படி ஊற்றுவாங்க. அதை செடிகளுக்கு ஊற்றிட்டு அவங்க இந்த சாப்பாடு ஒரு சந்தி தான், ஒரு வேளை தான் சாப்பிடணும். சாப்பிட்டா அவங்களுக்கு விரதம் முடிஞ்சிருச்சு. ஓகே. அப்ப காலை உணவு நம்ம எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கூடாது. இப்ப சுகர் இருக்கிறனால முடியாதவங்க எல்லாம் ஏதாவது நோயாளிகள் இதுல வரமாட்டாங்க. இந்த மாதிரி வழிபாடு செலுத்துறவங்க காலையில உணவு சாப்பிடாம உணவுலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு காக்கைகளுக்கு பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிடணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம்னாவே ஒரு சந்தி இருக்கணும். காலையில வெறும் வயிற்றுல இருந்து எல்லாம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடணும். அதுதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம். ஓகேங்க.
இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க 15 நாள் வந்து இதை வழிபடுவாங்க அப்படின்னு. சில பேர் அதை தவற விட்டுருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது இருக்குங்களா? ஏன் தவற விட்டவங்களுக்கு தான் அமாவாசை அன்னைக்கு கும்பிடுறது. ஆ. ஒண்ணா 15வது நாள், 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் இப்படி வந்து 15 நாளும் கும்பிடுவாங்க. அதை தவற விட்டவர்கள் புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு தாராளமா கொண்டாடலாம், கும்பிடலாம். அந்த 15 நாள் வெஜ்ஜா இருக்கணும். புரியுதுங்களா? ம், ம். மேக்ஸிமம் புரட்டாசியில எல்லாருமே வெஜ்ஜா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த அடிக்கடி இந்த மாசம் தானே மழை வரும். ஜீரண குறைபாடு வரும் புரட்டாசி மாசம். அதனால எல்லாரும் வெஜ்ஜா இருப்பாங்க. இந்த அமாவாசைக்கு முன்னாடி 15 நாளும் வெஜ்ஜா இருந்தா இன்னும் நல்ல ஸ்பெஷல். ரொம்ப நல்லது. முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஓகேங்க. மத்த அமாவாசையை விட இந்த மாகாளய அமாவாசை எந்த விதத்துல சிறப்பா இருக்குது? அதாவது வருஷத்துல 3 அமாவாசை வரும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசை ஸ்பெஷல். இதுல 3லயும் புரட்டாசி அமாவாசை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல்னா அந்த மந்த் முழுவதும் வெஜ்ஜாவே இருந்து அந்த அமாவாசை கொண்டாடுறாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த அமாவாசை. புரட்டாசி அமாவாசை. இதோட ஒரு பித்தள தட்டுல நம்ம வந்து ஐயர்களுக்கு இது வந்து ஐயர்களுக்கு தானம் பண்றது. வாழைக்காய் வைக்கணும் கண்டிப்பா. அது வாழையடி வாழையாக வாழ்றதுக்கு நம்ம அந்த வாழைக்காய் வைக்கணும். அவங்களுக்கு உண்டான வஸ்திரம், ஐயர்களுக்கு உண்டான வஸ்திரம், தேவைப்பட்ட அரிசி பருப்பு வச்சு அந்த பித்தள தட்டோட இல்லாட்டி செம்பு தட்டோட அவங்களுக்கு தானம் பண்ண இன்னொரு நல்லது. செம்பு தட்டுல வச்சு அதை தானம் பண்ணும்போது போன வருஷம் நான் நிறைய பேருக்கு சொன்னேன். நிறைய பேர் செஞ்சாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய வியூ கொடுத்துருந்தாங்க என்கிட்ட. நல்லா இருக்குது, நாங்க செஞ்சோம், நீங்க சொன்னதை செஞ்சோம்மா அப்படின்னு சொன்னாங்க. இந்த செம்பு தட்டோட அந்த ஐயர்களுக்கு தானம் பண்ணா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். வஸ்திர தானம் அதுக்கு பேரு. செம்பு தட்டோட வச்சு கொடுக்கறது. ஓகே. அன்னதானம் சொல்லியிருக்கீங்க, வஸ்திர தானம் சொல்லியிருக்கீங்க. இது தவிர மேம், இது தவிர வேற ஏதாவது தானம்? கோயிலுக்கு போலாம். சிவன் கோயில்களுக்கு போலாம். போய் தீபம் போடணும். கண்டிப்பா சிவன் கோயில்களுக்கு போய் தீபம் போடணும். 2 தீபம் போடணும். நல்லெண்ணெய் தீபம், 2 தீபம் போடணும். இதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, எந்த சிவன் கோயிலையும் நம்ம சிவன் கோயிலுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சு மேல தண்ணி போட்டு போட்டுன்னு சிவன் நெத்தியில விழுகும். அதுக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். 2 பாட்டில் 3 பாட்டில் பன்னீர். அது மொத்தமா 3 லிட்டர் பிடிக்கும் அந்த குடம். அங்க மேல சிவனுக்கு மேல குடம் ஒண்ணு மாதிரி வச்சிருப்பாங்க. உரி அது வந்து அந்த காலத்துல எல்லாம் உரி மாதிரின்னு வச்சிருப்பாங்க. அந்த உரி சைஸ்ல அங்க வச்சிருப்பாங்க. அந்த சொம்புல வந்து பன்னீர் வாங்கி நம்ம ஊத்தும் போது அது ஒவ்வொரு டிராப்பா சிவனோட உச்சியில விழுந்துட்டே இருக்கும். அப்ப வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், நல்லது. அது இந்த அன்னைக்கு செய்யலாம். புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு அந்த 3 லிட்டர் பன்னீர் வாங்கி சிவன் கோயில்ல கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கே. இப்ப புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்க சிவன் கோயில் போலான்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப சிவன் கோயில் போயிட்டு எப்படிலாம் வழிபாடு நடத்தலாம்? கண்டிப்பா. சிவன் கோயிலுக்கு போனா சிவனை எப்படி கும்பிடணுங்கிற ஒரு வரைமுறையே இருக்குது. அப்ப அந்த சண்டிகேஸ்வரர் கும்பிட்டு வந்துதான் சிவனை ஆரம்பிக்கணும் கும்பிடுறதுக்கு. கும்பிடும்போது அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க அபிஷேகத்துக்கு ஜாமானம் வாங்கி கொடுக்கலாம். பிளஸ் வந்து நல்லெண்ணெய் காலையில 6 மணிக்கு நல்லெண்ணெய் பூசுவாங்க சிவனுக்கு. அது வாங்கி கொடுக்கறது இன்னும் ஸ்பெஷல். எப்பன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு வாங்கி கொடுக்க ரொம்ப ஸ்பெஷல். அப்போ நீங்க தேங்காய் பழம், கற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு போய் தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணி நீங்க சாமி கும்பிட்டு அங்க இருக்கிற கோவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நீங்க கல்கண்டு இதை வச்சு கல்கண்டு வச்சு கும்பிடுறீங்களா, இந்த கல்கண்டெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா சிவனை அந்த அன்னைக்கு கும்பிட்டு தீபம் ஏற்றி கும்பிட்டு வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்ப புரட்டாசி மாசம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே ஏழுமலையானதா வழிபடுவாங்க. அந்த மாசமே அதுக்காக விரதம் எடுப்பாங்க. நீங்க புதிதா வந்து சிவ வழிபாடு பத்தி சொல்றீங்க. சிவ வழிபாடுலயும் அந்த இதுல விஷ்ணு வழிபாடுலயும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, எது எதுலாம் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. புரட்டாசி வந்து சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு உகந்தது. சனிக்கிழமை கும்பிடுறது பெருமாளுக்கு உகந்தது. சரிங்களா? இது வந்து அமாவாசை அன்னைக்கு சிவனை கும்பிட சொல்றேன் நான். அதுவும் இதுவும் மிங்கில் ஆகாது. எப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமை 5 கிழமையும் ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க. அந்த 5 கிழமையும் விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு தான் போவாங்க. ஒரு சிலர் திருப்பதியே போவாங்க, ஏழுமலையான் கோயிலுக்கு போவாங்க, பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, உள்ளூர்ல இருக்கிற திருப்பதி கோயிலுக்கும் போவாங்க. இப்ப பாருங்க, திருப்பூர்ல திருப்பதி இருக்குது, உடுமலைப்பேட்டையில திருப்பதி இருக்குது, நிறைய ஊர்ல திருப்பதி அந்தந்த ஊர்ல இருக்குது. அங்கெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமைக்கு போவாங்க. அதுவும் அப்படிதான். சனிக்கிழமைக்கு ஒரு சந்தி தான் இருப்பாங்க. காலையில இருந்து பொழுதா வரைக்கும் சாப்பிடாம பொழுதோட சாப்பிட்டு கோயிலுக்கு போறவங்களும் இருக்காங்க. அந்த பெருமாள் வந்து சனிக்கிழமை. இப்ப சிவனை எதுக்காக கும்பிட சொல்றேன்னா, இந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு கும்பிட சொல்றேன். சிவன் தானே உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எல்லா பக்கமும் சிவன் கோயில்ல தானே கொடுக்குறாங்க. அதனால சிவனை வந்து இந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு கும்பிட ரொம்ப விசேஷம். இப்ப நீங்க நம்ம பேசும்போது சொல்லணும், இதுல வந்து பேஷண்ட்ஸ்ல இருப்பாங்க, மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களும் இதுல வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஆரோக்கியம் தான் முதல்ல. இப்ப அப்படி இருக்கவங்களுக்கு நீங்க இப்படி கூட பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு அறிவியல் சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா? தாராளமா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, அவங்க வந்து பால், அவுள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க பால், அவுள் அவுள் சாப்பிடும் பொழுது நீங்க வேணா பாருங்களேன், புரட்டாசி கிழமை வந்து காலையில அவுள் சாப்பிட்டா பொழுதுக்கு பசியே ஆகாது. அது ஃபுல் டே அது தம் பண்ணும். அந்த அவளுக்கு மட்டும் அவ்வளவு சக்தி இருக்குது. அது இந்த இவருக்கு கண்ணன் கொடுத்ததுனாலயே என்னமோ அதிகமா விரதம் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாவும் அவள் தான் கொடுப்பாங்க. அவள், வாழைப்பழம், இந்த மாதிரி பால் இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கலாம். அதுவும் ஓரளவுக்கு தம் கட்டு அவங்களுக்கு பசி.
அது அவங்கவங்க உடம்ப பொறுத்தது, அவங்கவங்க சாப்பிடுறத பொறுத்து, அவங்கவங்க விருப்பத்த பொறுத்து. அது வந்து நம்ம நீங்க சொல்லி தான் நாங்க இப்படி விரதம் இருந்தோம்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம். இல்ல மேம் அப்படி இல்ல. ஆரோக்கியம் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ம். கடவுள் வழிபாடு. இப்போ வந்து நெறைய பெண்மணிகள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பிஸியா இருப்பாங்க. கரெக்ட்டா நான் காலையில சாப்பிடாம இருக்க முடியாது. நான் புதுசா சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி மதியம் வைக்க முடியாது. அப்படின்னு சில இது இருக்கும்ல. அவங்களுக்கு எப்படி மேம்? வேலைக்கு போற பெண்மணிகளுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க வந்து கண்டிப்பா காலையில சமைச்சுருவாங்க. ஏன்னா வேலைக்கு போறவங்களாச்சா, சமைச்சுருவாங்க. காலையில உணவு எடுத்துக்க மாட்டாங்க. எடுக்கிறவங்களும் எடுத்துக்குவாங்க. 2 வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு போயிட்டு, சாப்பாடு கொண்டு போய் அ வேலை பார்க்குற இடத்துல அலுவலகத்துல தான் சாப்பிட வேண்டியது வரும். அவங்க காலையிலேயே சாமி கும்பிட்டுறலாம். 6 மணிக்கு மேல தான் கும்பிடணும். யாரு கும்பிட்டாலும் 6 மணிக்கு மேல தான் கும்பிடணும். சூரிய உதயத்துக்கு பின்னாடி தான் கும்பிடணும். 5:30 மணிக்கு, 5 மணிக்கெல்லாம் கும்பிடக்கூடாது இந்த அமாவாசை மட்டும். ஏங்க மேம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் கும்பிடணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அது முன்னோர்கள் வழக்கு. அதாவது வந்து இப்ப எங்க தாத்தா, பாட்டியெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அப்பா, அம்மாவெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. சூரியன் உதயத்துக்கு முன்னாடி கும்பிடக்கூடாது. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் கும்பிடணும். சொல்லப்போனா 6, 6:30 மணிக்கு மேல தான் நம்ம கும்பிடணும் இந்த அமாவாசை விரதத்த அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு மேல தான் தர்ப்பணமே குடுப்பாங்க. எந்த கோயில்ல எந்த ஐயருமே 6 மணி, 6:30 மணிக்கு மேல தான் தர்ப்பணமே குடுப்பாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க, நெறைய பேர் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது வேற விஷயம். ஆ. அது வேற விஷயம். இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும்னு வைங்களேன், நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில 45 நாள் தீபம் பத்த வச்சு, அந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு நீங்க தீபம் ஏற்றி ம். பாருங்க. கண்டிப்பா 45 நானே நெறைய கிளையன்ட்க்கு சொல்லியிருக்கேங்க. ம். 45 நாள் அது சக்சஸ் ஆயிரும். சோ மத்த வழிபாடு வேற, இந்த 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 அமாவாசை வழிபாடு வேற. வழிபாடு ஆமா. வேற. மத்த வழிபாடு வேற, இந்த வழிபாடு வேற. ஓகே மேம். ரொம்ப நன்றி. நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதே மாரி நெறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி. நன்றி.